புற்றுநோய் சிகிச்சை பலனின்றி பிரபல பின்னணி பாடகி பவதாரணியுடைய உடல், அவர் உயிரிழந்தார் என்ற செய்தியும் அவரது உடல் சென்னைக்கு நாளை கொண்டு வரப்படுகிறது என்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அதனுடைய விவரம் என்ன? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இளையராஜாவின் மகள் பவதாரணி சற்று முன் காலமாகியுள்ளார். அவர் புற்றுநோயால் மருத்துவம் பார்த்து வந்துள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமடைந்ததாக தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அவர் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சைக்காக அவர் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை பலனின்றி தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய தகவலை நம்மால் அறிய முடிகிறது. குறிப்பாக இவர் திரைப்படத்தில் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடலுக்கான தேசிய விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் காலமடைந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கோபாலகிருஷ்ணன். குறிப்பாக தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களுக்கு பவதாரணி இசையமைத்திருக்கிறார். பல்வேறு பாடல்களையும் தமிழில் அவர் பாடியிருக்கிறார். 5 மாதங்களாகவே உடல்நல பிரச்சனையில் இருந்த இவர் இலங்கையில் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலை இலங்கையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் பல்வேறு பாடல்கள், தாமிரபரணி, அப்துல்லா போன்ற திரைப்படங்களில் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். நாளை மாலை தற்பொழுது இலங்கையில் உயிரிழந்திருக்கக்கூடிய இவரது உடலானது நாளை மாலை சென்னைக்கு அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட உள்ளதாக அண்மை தகவலாக உள்ளது. மேலும் இவருக்கு திருமணமாகி இருப்பதாகவும் அண்மை தகவலாக உள்ளது கோபாலகிருஷ்ணன். இவரது இழப்பு என்பது திரையுலகில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே இளையராஜா ஒரு நிகழ்வில் பேசியிருந்தார். இதனை தொடர்ந்து தற்பொழுது இவரது மகள் உயிரிழக்கக்கூடிய இந்த சம்பவமானது திரையுலகில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது கோபாலகிருஷ்ணன். இளையராஜாவுடைய மகள் பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி திரையுலகினரிடையே, அவரது ரசிகர்களிடையே பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.